வணக்கம். பாலமுருகன். கூரை ஏறி கோழி பிடிக்க யோக்கியதை அத்த பய வானம் ஏறி வைகுண்டம் போறதுக்கு வழிகாட்டினானா ஒருத்தன். அப்படித்தான் இங்க இந்தியால தமிழ்நாட்டுல ஒரு மூலையில இருக்கக்கூடிய குக்கிராமத்துல போட்டியிட்டு டெபாசிட் வாங்குறதுக்கு யோக்கியதை அத்த இந்த சீமான் இப்போ பிரித்தானியாவா பிரிட்டனை பிரித்தானியான்னு தமிழ் படுத்தி அங்க எலெக்ஷன்ல எல்லாம் போட்டிடுறாங்க. போங்கடா, போய் அங்க போய் லைன்ல நின்று போட்டி போடுங்க. அதன் மூலமாக நான் இங்க வசூல போட்டுக்கிறேன், அதன் மூலமாக உன் குடி அங்க நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மெண்டல் நாம் தம்பிகள் ஜாம்பிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள உசுப்பேத்தி விட்டு அங்க 2 பேர்த்த நிக்க வச்சிருக்கிறான். அதனால ஒரு சோக பாட்டு, ஒரு சோக வீடியோ போட்டிருக்கான். அத நீங்க கேளுங்க. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற பிரித்தானிய உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். தமிழரின வரலாற்றில் நாம் அரசியல் அதிகார வலிமையற்ற எளிய மக்களாக இருந்ததால் நம்மை அழித்து ஒழித்து நம் தாய்நிலத்தை கைப்பற்றி நம்மை நாடற்றவர்களாக்கியது சிங்கள இனவாத அரசும் ஆதிக்கமும். இந்த சூழலில் நாம் பல்வேறு நாடுகளில் இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது. இதன் வழியாக இன்று பிரித்தானியாவில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இன உறவுகள் தமிழ் தேசிய மக்களுக்கு இன்னொரு தாயகமாக விளங்குகிற நாடாக அந்நாடு இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் நமக்கில்லை, எந்த கருத்து வேறுபாடும் நமக்கில்லை. இப்போது இதுவரை இல்லாத ஒரு அரிய வாய்ப்பை பிரித்தானியா தமிழின மக்களுக்கு தந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் முதன்முறையாக பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிறார்கள். இது முன் எப்போதும் நிகழ்ந்ததில்லை, முதன்முறை. அறிந்ததும் பெரிதும் மகிழ்ந்தேன். என்னைப் போலவே எல்லோரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டிருப்பீர்கள். தொழிலாளர் கட்சி அதன் சார்பாக அன்பு தங்கை கிருஷ்ணி ஸ்ரீகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தங்கை உமாகுமரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அதைப் போலவே தாராள ஜனநாயகவாதிகள் கட்சி, லிபரல் டெமோக்ரேட்ஸ், அதிலே அன்பு தம்பி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இது வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பாக நான் பார்க்கிறேன், நாம் எல்லோரும் பார்க்கிறோம். தமிழின மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள், ஜனநாயக கடமையில் சற்றும் தவறாது அதை நிறைவேற்றக்கூடியவர்கள். பல்வேறு நிலப்பரப்புகளில் நாங்கள் பரவி வாழ்ந்தாலும் ஒரே உணர்வில் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற ஓமையில் நாங்கள் இணைந்து வாழக்கூடியவர்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இதை நான் பார்க்கிறேன். தூர தேசங்களோ பிரதேச எல்லைகளோ எங்களை பிரித்து விளக்க முடியாது என்பதை காட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நாம் அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள், நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ ஆதரவாக குரல் எழுப்பவோ யார் மட்டும் நிலையில் தனித்து விடப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள். நமக்கு நாமே தான், நமக்கென்று யாரும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது. அதனால் என்னரும் சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள், வாக்குரிமை பெற்ற அத்தனை தமிழ் என் சொந்தங்களும் நம் பிள்ளைகளுக்கு தவறாது வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து அவர்களை நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புவதன் மூலமாக தமிழ் தேசிய இனத்தின் குரல் அங்கே ஒலிக்கும், உலகெங்கிலும் அந்த அதிர்வலைகள் பரவும். அது வருங்கால தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். எனவே என் அன்பு மக்கள், வரலாறு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை தவறாது பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாங்களும் இந்த களத்திலே தனித்து நின்றாலும் தொடர்ந்து உறுதியோடு போராடி கொண்டு வருவதை எங்களை உற்று நோக்கிற இன சொந்தங்கள் கவனிப்பீர்கள். இப்போது கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் களத்தில் நின்றுதான் வேலை செய்து கொண்டுதான் இந்த கோரிக்கையை, வாழ்த்து செய்தியை நான் அனுப்புகிறேன். எனவே அறிவார்ந்த அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர் கூட்டம், மானமும் வீரமும் அறமும் உயர்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் அன்பு பிள்ளைகளை, அருமை தங்கை கிருஷ்ணி ஸ்ரீகரன், உமாகுமரன், தம்பி ஜாகிர் ஹுசேன் இவர்களை வெற்றி பெற செய்து தமிழ் பேரினத்தின் ஓர்மையை உலகிற்கு எடுத்து காட்டுங்கள். நம் வலிமையை உலக சமூகத்திற்கு காட்டுங்கள். என் அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். எல்லோரும் நீங்கள் அறிந்ததுதான், நமக்கு கடைசியாக இருப்பது அரசியல் விடுதலை தான். அதை நோக்கித்தான் நாம் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு தளங்களில், பல்வேறு களங்களில், பல்வேறு நிலங்களில் நின்று போராடினாலும் நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கு வென்றாவும். நம் பிள்ளைகளுக்கு, என் அன்பு தங்கைகளுக்கு, தம்பிக்கு என்னுடைய வெற்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஜூலை 4ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் என் உயிருக்கு உறவுகள் மறக்காமல் வாக்கு செலுத்துங்கள். நாம் மானத்தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுங்கள். நன்றி, வணக்கம். ஒன்னாம் நம்பர் ஒழுசல் யாருன்னு கேட்டா, இந்தியாவில இந்த சீமான் மாதிரி ஒரு கடஞ்சறுத்த பொறுக்கி வேற யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். காரணம், இந்த உலகத்துல நடு நிலைமை அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு நீ நிக்கிறேன்னா போய் லெப்ட்ல நில்லு, இல்ல போய் ரைட்ல நில்லு. ஒண்ணு நீ வலதுசாரி அல்லது இடதுசாரி, அவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். ஆனா நான் நடுவுல வந்து நிப்பேன்னு சொன்னோம், அவன் 1ஆம் நம்பர் டேஞ்சர் ஆனவன் அப்படிங்கிறத பல தடவை நம்ம சொல்லிட்டோம். ஆனா இந்த கேடுகட்ட எச்சைகள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் நடுவுல வந்து நிப்பாங்க. ஏன்னா எப்பயாவது அந்த பக்கமும் ஜம்ப் ஆயிக்கலாம், இந்த பக்கமும் ஜம்ப் ஆயிக்கலாம்ல. அதன் அடிப்படையில இந்த பாலிசிய இந்தியா மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இலங்கையில இருந்து இவன் ஏதோ எடுத்துட்டு வந்து இப்போ உலகம் முழுக்க விரைவி விட்டுருக்கான்.
இருக்கிறதுலே எச்சப்போக்கித்தனமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டன்ல வந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், ஆளுக்கு முன்னாடி முண்டியடிச்சா கூட்டத்துல போய் நிக்கிற மாதிரி இவனுக்கு ஏதோ மிகப்பெரிய அளவிற்கு எல்லா உலக நாடுகளும் இவங்களுடைய கட்சி கொடி கட்டி பறக்கிற மாதிரியும் அங்கேயும் போய் ஆளை போட்டு நிக்கிறானா, வெக்கங்கட்ட கூட்டம்னு சொல்லி காரி துப்ப மாட்டாங்களா நம்மள உலக அளவுல? இவெல்லாம் வந்துகிட்டு இவெல்லாம் எதுக்குடா இங்க வந்துகிட்டு போட்டி போறதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான்னு கேடு கட்டி சிரிக்க மாட்டாங்களா? அந்த அளவுல தான் இன்னைக்கு இந்த மக்களை புலம்பெயர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை கேவலப்படுத்தக்கூடிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான். அதுக்கு இவன் சொல்லிருக்கக்கூடிய எச்ச பொறுக்கித்தனமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபாகரன் சொன்னாராம், நீ எந்த எந்த நாட்டைக்கெல்லாம் ஏதிலீகாக, அதாவது இங்க இருந்து நாளைக்கு இங்க எல்லாம் சப்சாடம் எல்லாம் நாசம் ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். அந்த க்ளோஸ் ஆனதுக்கு காரணம் இந்த பிரபாகரன் தான். அதனால உயிரை கையில பிடிச்சிட்டு வெளிநாட்டுல போய் ஓடும் போது, அந்த நாட்டுல நீ போய் அகதியா வாழும் போது அங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நீ ஏற்றுக்கொள்ளணும். அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ பழகிக்கணும்னு இவங்கிட்ட வந்து சொன்னாராம். எப்படா சொன்னாரு? ஏண்டா நாதாரி, எப்படா சொன்னாரு? அங்க ஒரு தாய், ஒரு நாட்டுல ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குன்னா, போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த போரை கவனிப்பார்களா? நான்லாம் செத்ததுக்கு பின்னாடி அதன் பிறகு நீங்க எல்லாம் எங்கெங்கேயோ சுடுகாட்டை விட்டு ஓடி தப்பிச்சு ஓடும் போது அந்தந்த நாட்டுல போய் நீங்க வாழும்போது அங்க அதை ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய நாட்டுல போய் நீங்க வந்து எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு வாங்கன்னு இந்த உலகத்துல யாராவது சொல்லிப்பாங்களா? இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு நமக்கு காது கூசுது. ஆனா வெக்கங்கட்டத்தனமா சொல்றான். இதை விட கொடுமையான விஷயம், இங்க தமிழ்நாட்டில் மத்திய அரசு இருக்குன்னா பிஜேபி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு. நீ ஒரு ஒரு கேடுகிட்ட எச்ச பொறுக்கி என்னன்னு கேட்டனா, ஒண்ணு காங்கிரஸை ஒழிப்பதுதான் எனது திட்டம்னா நீ என்ன பண்ணணும், பிஜேபியில தான் நீ இது கூட்டணி வைக்கணும். அப்படித்தான் நீ பிஜேபியில தான் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனால் வெளியே சொன்னால் என்னை சங்கி என்று முத்திரை குத்தி விடுவார்கள் சொல்லி கல்லாட்டம் ஆடிக்கிட்டு நீ தமிழ் தேசிய போதையை போட்டுக்கிட்டு இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க. அதே மாதிரி அங்க லிபரல் கட்சி இருக்கு, தொழிலாளர் கட்சி இருக்குன்னா அந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சியில தானே உன்னுடைய நிலைப்பாட்டை நீ அறிவிக்கணும். ரெண்டு கட்சியிலுமே ஆள் போட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே ஒரு கேடி எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? தொழிலாளர் கட்சிக்கு 2 பேர் நிக்கிறாங்களாம், லிபரல் கட்சியில லிபரல் டெமோக்ரஸி கட்சியில வந்து 2 பேர் நிக்கிறாங்களாம். என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இங்க வந்துகிட்டு இந்த 40ல உனக்கு 40 பேர் நிப்பாட்டிக்குன்னா நீ வந்து கூட்டணியில வந்துகிட்டு அதிமுகலையும் கூட்டணி வச்சுக்குவ, திமுகலையும் கூட்டணி வச்சுக்குவ, பிஜேபிலையும் கூட்டணி வச்சுக்குவ, காங்கிரஸ்லையும் கூட்டணி வச்சுக்குவியா? என்னடா உன்னோட அரசியல் பாலிடிக்ஸ்? இதை வந்துகிட்டு நீ என்னவோ சோகமா என்ன பல நாடுகள்ல வெற்றி கொடி பறக்க விட்ட மாதிரி அப்படியே வந்து கொடியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கோட்டையில போய் நீ உட்காந்து அப்படியே சுதந்திர கொடி, சுதந்திர தியாக வரலாற்றுடைய உரையெல்லாம் நிகழ்த்தினதுக்கு பிறகு நீ இப்ப வந்துட்டு போனா போது இந்த பிரிட்டன்ல வந்துகிட்டு போப்பா ஒரு 4 பேர் நின்று ஜெயிச்சுங்க அந்த ரேஞ்சில பேசிட்டு இருக்கியே, என்ன வெக்கங்கட்ட பயலே? காசை ஆட்டையை போடுறதுக்கு தான் இப்ப மறுபடியும் வந்துகிட்டு சோகமா டிராமா போட்டுட்டு இருக்கிற. நீ எல்லாம் ஏன்டா அப்படி வந்து பேசுற? உனக்கு பதில் சொல்வதற்கு எங்களுக்கு கேவலமாக இருக்கிறது. காரணம், நீ இங்கே பெரியாரை கை வைத்ததின் விளைவாக, இங்கே திராவிட இனத்தை அழித்து ஒழிப்பேன் என்று சொல்வதின் விளைவாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் குடிகளை அவர்களை மறுபடியும் பின்னோக்கி சூத்திர மக்களாக மாற்றுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைவதன் விளைவாக உன்னை வந்து இங்கே ட்ரோல் மெட்டீரியலா வச்சு உன்னை கப்பா கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா இங்க உள்ளூர்லயே நீ போனியாகாத ஒரு பொதிமாடு. நீ என்னடானா பிரித்தானியா வரைக்கும் பேசிட்டு இருக்கியே. டே ஜாம்பிஸுகளா, உங்களுக்கு என்னதான்டா ஆச்சு? நீங்க மண்டை வச்சு யோசிக்கவே மாட்டீங்களா? எங்களுக்கு இவன் பேச்சு சகிக்க முடியாத அவமானமா இருக்கு, கேட்கவே முடியாது, கேவலமா இருக்கு. ஆனா உங்களுக்கு எப்படா இது இனிப்பா இருக்கு? இவன் உங்ககிட்ட பேசுறது பச்சை பொய்ன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்க டவுசர்ல இருக்கக்கூடிய காசெல்லாம் அடிக்க வந்திருக்காங்கிறது உங்களுக்கு தெரியலையா? உங்களை 1ஆம் நம்பர் முட்டாளாக மாற்றுவதற்கு வந்திருக்காங்கிறது தெரியலையா? எதை வச்சுதான் நீங்க நம்புறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்குல்ல, கொஞ்சமாவது நீங்க இதுக்கு முன்னாடி அவனையே ரோல் மாடலா எடுத்து பாருங்கடா. எத்தனை எலெக்ஷன்ல நின்றுருக்கான், எத்தனை எலெக்ஷன்ல தோத்துருக்கான், எத்தனை எலெக்ஷன்ல கல்லா கட்டியிருக்கான்.
ஏன்டா இங்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தேர்தலுக்கு ஒரு வீடியோ போடுவாங்கடா. அது பை எலெக்ஷன், அது வந்து ஒரு சாதாரணமான இடைத்தேர்தல். அதுக்கு எனக்கு கல்லா கட்டணம் பணம் கொடுன்னு எவ்வளவு தெளிவா வீடியோ போடுறான். பிரித்தானியா கொண்டுட்டு முன்னாடி நிப்பாட்டானே, அதுக்கு ஒரு வீடியோ போடுவான். பணம் தாண்டா இவனுடைய மூல காரணம். பாண்டிச்சேரியில ரூமை போட்டு பொழுதன்னைக்கு சரக்க போட்டு அடிச்சு 3 ரூமை போட்டுக்கிட்டு சாட்டா மாமா பயலுக்கும் அந்த எலுமிச்சை பழத்துக்கு ஒரு ரூமு, இவனுக்கு தனி ரூமு, இன்னொரு ஆர்கனைசருக்கு தனி ரூமு, எல்லாம் ஒரு நாளைக்கு 17,000 ரூபாய் வாடகையை கட்டி லட்சக்கணக்கா வந்து அங்க பணத்தை கூட சரக்க போட்டு ஜாலியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பொழுது சாய்ஞ்சதுக்கு அப்புறம் போதை இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு விக்கிரவாண்டியில வந்து எனக்கு அம்மா போடுங்க ஓட்டு போடு, எவனும் தன் பேச்சை கேட்க மாட்டான் என்று தெரிந்தும் உங்களை என்ன பண்றது குளிப்பாட்டி விடுறதுக்காக 4 பேச்சு பேசுறாங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வந்து யோசிக்க மாட்டீங்களா? படிச்சிருக்கீங்களே, கல்வியின் மூலமாக அறிவை பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கல்வியை கட்டாயமாக கொடுக்கணும் அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. உங்களுடைய கல்வி இந்த மாதிரி பாலா போன இந்த முண்டங்கள்கிட்ட போய் சேர்றது தானா? குறைந்தபட்சமே யோசிக்க மாட்டீங்களா? யோசிங்க ஃபர்ஸ்ட். அதனால அவன் என்ன கருத்தை இங்கே சொல்ல வருகிறானோ அந்த கருத்து தமிழர்களின் குடியை அறுப்பதற்கான கருத்து என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். தந்தை பெரியார் ரஷ்ய பயணம் போகும்போது ஆசிரியர் வீரமணி கேட்கிறாரு, நீங்க வரல, இப்ப கிளம்பி போயிட்டீங்கன்னா இங்கே விடுதலையை நடத்துவது யார், எப்படி எங்களுக்கு அதனால கொள்கையெல்லாம் தெரியாது சொல்லும்போது, கண்ணை மூடிக்கொண்டு பார்ப்பன பத்திரிகையை நாளை வாங்கி வைத்துக்கொள், அவன் என்னெல்லாம் பார்ப்பான் சரி என்று சொல்கின்றானோ அது அத்தனையும் கண்ணை மூடிக்கொண்டு தவறு என்று எழுது, இங்க எல்லாமே சரியா நடக்கும்னு சொன்னாரு. அந்த மாதிரி இவன் 1ஆம் நம்பர் பார்ப்பன அடிவருடையுமே இங்க இருக்கக்கூடியவன்ட்டெல்லாம் காசு வாங்கி ஒளிஞ்சது மிச்சம்னு போய் இப்ப பிரித்தானியால போய்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பார்ப்பானுக்கு பண்ணை சேவகம் செய்வதற்கான வேலையை அங்க போய் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மனிதனுடைய குடியையும் கெடுப்பதற்கான வேலையை தெளிவா இவை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நீங்க என்னடா ஒரு எளிமையான கேள்வியை கூட அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்டா பிக்காளி பயலே, ஒரு 100 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு சீட்டு வாங்குறதுக்கு உனக்கு யோக்கியதா இருந்துச்சாடா? என்ன நம்பிக்கையிலடா நீ எல்லாம் வந்துட்டு பிரிட்டானியா போடுவ, அமெரிக்கா போடுற, ஆஸ்திரேலியா போடுற? கரகாட்டக்காரர்ல சொன்ன மாதிரி என்னைய ஜப்பான்ல ஜாக்கிசான் கூப்பிட்டாங்க, ரஷ்யால வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில பேசிட்டு இருக்கானே, உங்களுக்கு காமெடியாவே இல்லையா? சொல்றது வந்து சரியான சொல்றது கேவலமான பேச்சுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? குறைந்தபட்சமாவது யோசிங்களா ஜாம்பிகளா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை நினைத்து தான் நாங்கள் வீடியோவை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நாயை நினைத்து நாங்கள் ஒருபொழுதும் வீடியோ போடல. ஏன்னா அந்த நாய் எலும்பை கடிப்பதற்கு தான் போயிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதோடைய பேச்சில், அதோடைய குலைப்பில் மயங்கி போய் நீங்க போறீங்க பாத்தீங்களா, உங்களை மறுபடியும் பின்னாடி இழுத்துக்கிட்டு வந்து உன் வீட்டுல ஒப்படைக்கணும், உனது கல்வியில் உன்னை வந்து ஆட்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய வேலை. அதனால தான் நாங்க இவ்வளவு தூரம் கத்துறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல யோசி. இவன் பேசுவது பொய், பச்சை பொய், அயோக்கிய பயல், 1ஆம் நம்பர் காட்டுமிராண்டி கும்பல். ஆகையால் இவன் பேசக்கூடிய பேச்சை ஜாம்பீஸ்கள் யாரும் நம்பக்கூடாது. நம்பினீர்கள் என்றால் அனைத்தும் நாசம். இதை தவிர இப்போதைக்கு நாங்க வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ஆரம்பிக்கலாம்.